தமிழ்நாடு ஃபுல்லாக நேற்று 5 வயசு கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. போலியோ வைரஸ்னால் காசாகிறது தான் இந்த போலியோ. போலியோ மைலைட்டிஸ்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணுது. வேக்சினேட் பண்ணிக்காமல் இருந்தால் எந்த வயசில் வேணாலும் அஃபெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த போலியோ நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. சிவியராக போகும்போது பெர்மனண்ட்டாக பேரலைஸ் பண்ணிடுது. போலியோ தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆன்சியன்ட் எஜிப்டியன் டைமில் அரௌண்ட் 1400 பிசியில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இயர் 1800லேருந்து 1900 வரை போலியோ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 2 வேக்சின்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போது ஐபிவி அண்ட் ஓபிவி இந்த 2 வேக்சின்ஸ் தான் அப்போ இருந்த அந்த போலியோ கேசஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த போலியோ என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்குன்னா, பெர்மனண்ட்டாக பேரலைஸ் பண்ணியிருக்கு, மசில்ஸை வீக்னஸ் பண்ணியிருக்கு, சிவியர் கேசஸில் டெத்து கூட காஸ் பண்ணியிருக்கு, இன்னும் நிறைய காஸ் பண்ணியிருக்கு. சைடில் போகிற பாருங்கள். வேக்சினேட் பண்ணுறது ஒன்று தான் பெஸ்ட் ப்ரிவென்ஷன் போலியோலேருந்து. இந்த போலியோவை க்யூர் பண்ண முடியாது. ஒரு குட் திங் என்னென்னா, கரண்ட்லி வேர்ல்டு வைடில் யாரும் போலியோனால் இன்ஃபெக்ட் ஆகிறதில்ல. அதில் இந்தியாவும் ஒன்று. 2014 WHO போலியோ ஃப்ரீன்னு இந்தியாவை சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அரௌண்ட் மோர் தென் 2 டிகேட்ஸாக எந்த ஒரு போலியோ கேசஸும் இல்லை. அதனால் வேக்சினேட் பண்ணிக்காமல் இருக்கக்கூடாது. வேக்சினேட் பண்ணுறதுனால மட்டும்தான் போலியோ கேசஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துருக்கணும். ஃபைன். இந்த போலியோ வைரஸை பற்றி யாரெல்லாம் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். பை.